வேகாத வெயிலில் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும்போது வெயில் வேற மண்டே பொழந்த காரணத்தினால குழு குழுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் பக்கத்தில் கரும்பு ஜூஸ் கடை, இளநீ கடை ஒன்றுமே இல்லைங்க. தூரத்தில் ஒரு ஆவின் கடை இருந்துச்சு. சரி, ஆவின் கடையில் ஏதாவது குழு குழுன்னு கிடைக்குமேன்னு பார்த்தா இந்த குழு குழுன்னு வெள்ளை கலரில் ஒரு டப்பாவில் கொடுத்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் குடிக்க வேண்டிய சீப் அண்ட் பெஸ்ட்டு குளிர்பானம். ஸோ பொதுவாக நான் அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய குளிர்பானங்களை மற்றவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த குளிர்பானத்தை குடிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணேன். அப்படி இது என்ன குளிர்பானம்னு கேட்டிங்க அப்படின்னா மோர். ஆவினில் மோருங்க. 200 ml மோர் உங்களுக்கு 12 ரூபாய்க்கு ஆவினில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கடைகளுக்கு போயிட்டு அங்கே கலர் கலராக ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு, அதாவது ஜூஸே இல்லாத ஒரு குளிர்பானத்தை நீங்கள் வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மோரெல்லாம் வாங்கி குடிங்க, ரொம்பவே நல்லது. ஸோ ஆவினில் மோரில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பால் இருக்குது, கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணி போட்டிருக்காங்க, அப்புறமா உப்பு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதில் போட்டிருக்க ஸ்பைசஸ் நார்மலாக இப்போ நீங்கள் வெளியில் நீங்கள் மோர் வாங்கி குடிச்சிங்க, ஐஸ் மோர்லாம் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா அதில் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டிருக்கிறது தெளிவாக தெரியும். பட் இதில் தெரியல, ஆனால் குடிச்சு பார்த்தா அந்த ஃப்ளேவர்லாம் தெரியுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லை, எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் தான் போட்டிருக்காங்க. நிஜமாக இந்த மோர் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த 10 ரூபாய்க்கு இந்த குட்டி குட்டியாக நீங்கள் கலர் கலராக ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. 10 ரூபாய்க்கு ஆவினில் மோர் வாங்கி கொடுங்க. நான் எப்போவுமே கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆவின் தாங்க. இது சீப் அண்ட் பெஸ்ட்டு. சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட ஒரு ப்ராடக்ட். ஸோ ஆவின் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களையும் தெருக்கு தெரு கிடச்சிது அப்படின்னா ஸோ ஆவினை எல்லா மக்களும் நிறைய பயன்படுத்தும் போது தமிழ்நாட்டுக்கு வருமானம் டாஸ்மாகில் இருந்து கிடையாதுங்க, ஆவின்லேருந்தே நல்ல வருமானம் வரும். ஸோ நான் இப்படியெல்லாம் அரசியல் பேசிட்டு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலை தூக்கி தூர போடுறதுக்கு பக்கத்தில் குப்பை தொட்டி இல்லை. அதனால என் பேக்கில் சைடு அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதே குப்பை தொட்டியாக பயன்படுத்திட்டு அதுக்குள்ளே அந்த பாட்டிலை வச்சுட்டு அப்புறமா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு நமக்கு ஃப்ரீ பஸ் வந்துட்டு. ஸோ ஃப்ரீ பஸ்ஸில் ஒரு ஜன்னல் சைடு சீட்டு கிடச்சிது. அதில் ஏறி ஃப்ரீ டிக்கெட்டையும் வாங்கிட்டு நான் பஸ்ஸில் பயணம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பஸ் ஏறி ஒரு இடத்துல இறங்கி நான் அப்புறமா தான் வீட்டுக்கு போகணும். ஸோ டிக்கெட்டு தொலையாமல் இருக்கிறதுக்கு அதே அந்த சைடு பாக்கெட்லேயே வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் கூட சென்னையில் டிராஃபிக் இருக்க தாங்க செய்யுது. பார்த்தீங்களா, வெயிலுன்னு கூட பார்க்காம எல்லோரும் எப்படி போயிட்டுருக்காங்க. அப்புறமா பஸ் இறங்கினதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம், நம்ம வெயிலில் சும்மா சாதாரணமாக நடக்காதீங்க, எப்போவுமே பேக்கில் குடை வச்சுருக்கோங்க. ஸோ மழையில் கூட நனைஞ்சிட்டு போயிடலாங்க, இந்த வெயிலில் கண்டிப்பாக நடக்க முடியாது. அதனால் குடை ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை பெய்யும் வெயில் அடிக்கும் தெரியாது, அதனால் குடை ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்தளவுக்கு பேசி நடந்துட்டு போகிறவங்கள கரும்பு ஜூஸ் கிடந்துச்சு. சரி பரவாயில்ல, அடிக்கிற வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் மோர் எல்லாத்தையும் கடந்து குடிப்போம் அப்படின்ட்டு மோரும் குடித்தாச்சு. அப்படியே வர வழியில் கரும்பு ஜூஸ் கடை பார்த்தேன். ஸோ கரும்பு ஜூஸையும் குடிச்சிட்டு ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ இதுதான் மதியானம் நடந்த கதை. ஸோ நன்றி, இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிமிடருடன்.